ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஷாஷாடா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே 2 குடும்பம் அவங்களோட ஒய்ஃபோட டெலிவரிக்காண்டி வந்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருக்கார். அதே நேரத்தில் அந்த ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனரோட பொண்ணும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரிக்காண்டி வந்திருக்காங்க. அப்போது இவங்க 2 பேர்த்துக்குமே ஆம்பளை பையன் பிறக்குது. அப்போது அந்த மிடில் கிளாஸை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருனா, குழந்தைய மாற்றி வச்சிடுறாரு. அவருக்கு பிறந்த குழந்தைய அந்த பணக்கார வீட்டை சேர்ந்தவரில் வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைய இவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் அவங்க மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே அவங்களோட பையன்கிட்ட காட்டுறாரு. அப்போது ஒரு நாள் இவர் குழந்தைய மாற்றி வச்ச விஷயம் ஹீரோவான கார்த்திக் ஆரியனுக்கு தெரிய வந்துடுது. கடைசியில் அவர் எப்படி அவங்க குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா, எதனால இவங்க இப்படி மாற்றி வச்சாங்க, அந்த உண்மையெல்லாம் அந்த பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராகுல் தவான் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் வெளியான அலை வைகுண்டபுரம் படத்தோட ரீமேக் தான். அந்த படத்தோட கதையை அச்சு பிசுறாமல் சூப்பராக ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் காட்சி, அந்த ரொமான்ஸ் காட்சி, அது எல்லாத்தையுமே சேமாக தான் இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த டான்ஸ் காட்சி, அந்த ஃபைட் காட்சி, அந்த எமோஷன் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக மாஸாக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை பிசுரே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, தெலுங்கு படத்தில் அந்த பாட்டு எல்லாமே மெகா ஹிட்டாக இருக்குது. அதே மாதிரியே இந்த படத்துலேயும் பாட்டு எல்லாமே மெகா ஹிட்டு தான் ஆயிருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹீரோக்கு வேறு லெவலில் போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்தில் டைரக்டர் ராகுல் தவான் எமோஷன் காட்சி, ரொமான்ஸு, டான்ஸு, அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த பாசத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படத்தில் நம்ம ஆக்ஷன் காட்சியை பற்றி குறைய சொல்லக்கூடாது. தெலுங்கு படத்தில் அல்லு அர்ஜுன் எப்படிலாம் ஸ்டண்ட்டு பண்ணுவாரோ அதே மாதிரியே இந்த படத்துலையும் கார்த்திக் ஆரியன் ஒரு டான்ஸ் விடாமல், ஒரு ஃபைட்டு விடாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இருக்கும் ஃபைட் காட்சி எல்லாமே. படத்தில் கார்த்திக் ஆரியனும் கீர்த்தி சனமும் பண்ணுற அந்த ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அந்த காமெடியாக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸ்குள்ளே நடக்கிற அந்த ட்ராமாவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு டைரக்டர் நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அப்படியே தெலுங்கு படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த காமெடி காட்சிலாம் ஹிந்தியில் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ரொமான்ஸ் காட்சி என்ன தான் நல்லா பண்ணியிருந்தாலும் சில இடத்துலலாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பாட்டு இந்த படத்தில் பாசிட்டிவ் நம்ம சொன்னாலும், தெலுங்கில் அந்த பாட்டு எப்படிப்பட்ட ஹிட்டு அப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அந்த டான்ஸ் ஸ்டெப்பு, அந்த ரொமான்ஸ் காட்சி, அந்த ஃபேமிலி எமோஷனு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் அவைலபிளாக இல்லை, ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.4 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.